ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் அறுவலருக்கும் மற்றும் காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நாள் வணக்கங்கள். மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இந்த பூமிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், குரு மற்றும் சுக்கிரன் இவர்களுக்கு நாம் இருக்கும் இடத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. மங்களத்தை தரும் மண், சந்தோஷத்தை அள்ளித்தரும் சுக்கிரன், அதற்கு பெரும் பணத்தை தேவை வேண்டி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி தரும் குரு, இவர்கள் திறன்பட ஒரு ஜாதகத்தில் அமைந்தால் இதில் 2, 11, 7 சம்பந்தப்பட்ட ஸ்தானங்கள், சம்பந்தப்பட்ட பாவங்கள், இந்த குரு சுக்கிரன் சந்திரன், குரு சுக்கிரன் செவ்வாய் இவர்களுக்கு ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களது வீடு மற்றும் மனைவி மற்றும் செல்வம் ப்ளஸ் செல்வாக்கு எல்லாமே திருப்திகரமாக அமைந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி, அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு வீட்டு மனை ஏறுக்கு மாறாக அமைந்து விடுகிறது. அதன் மூலம் பலமான பாதிப்புகளை சந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீட்டு மனை எப்படி இருந்தால் அதனுடைய பாதிப்பை தருகிறது என்பது சார்ந்த சில தகவல்கள் இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது வாஸ்து என்று சொல்லக்கூடிய இருப்பியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம். வாருங்கள். வீட்டு மனையானது கிழக்கிலும் மேற்கிலும் நீண்டு வடக்கிலும் தெற்கிலும் குறுகியும் அமையக்கூடாது. அவ்வாறு அமைந்தால் கெட்ட பலன்களாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2, கோவிலுக்கு வலது பக்கத்தில் மனை அமைந்தால் எந்த முயற்சி எடுத்தாலும் தடைபட்டு கொண்டே இருக்கும். அங்கு வீடு கட்டி வாழ்பவர்கள் தங்கள் செல்வத்தையும் புகழையும் இழப்பார்கள். 3, வீட்டு மனைக்கு எதிரே பாலடைந்த வீடோ குட்டிச்சுவரோ அமைந்தால் கெடுபலன்களே ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல் 4, சதுரம் செவ்வகம் தவிர மற்ற வடிவங்களில் அமைந்த மனைகள் அனைத்தும் கெடு பலன்களை அதிகமாக தருகிறது. 5, வீடு கட்டும் மனையானது மிக உயரமாகவோ அல்லது பள்ளமாகவோ இருக்கக்கூடாது. அத்தகைய மனைகளில் கெட்ட ஆவிகள் வசிக்கும். அதற்கு வீடு கட்டுபவர்கள் செல்வம் புகழ் ஆகியவற்றை இழந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளலாம். மனையில் கூழாங்கற்கள் நிறைந்து காணப்பட்டால் வீடு கட்டி வாழ்பவர்கள் நிலையான வாழ்க்கை அமைவதில்லை. 7, மனையில் பழுப்பு நிற மண் மறைந்திருந்தால் அங்கு வீடு கட்டி வாழ்பவர்களின் செல்வ நிலை வேகமாக உயரும், பொருள் சேர்க்கை ஏற்படும். மனையில் கருமணல் இணைந்திருந்தால் அங்கு வீடு கட்டி வாழ்பவர்கள் செல்வ நிலை வேகமாக உயரும், பொருள் சேர்க்கை ஏற்படும். மணற்பாங்கான மனைகளில் வீடு கட்டுபவர்கள் புகழும் செல்வாக்கும் பெறுவார்கள், செல்வ நிலை உயரும். மண்ணின் நிறமானது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் வீடு கட்டி வாழ்பவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. காரணமில்லாமல் பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். மனையின் நிறமானது வெளிரிய மஞ்சள் நிறமானால் வீடு கட்டி வாழ்பவர்களுக்கு மிக்க பலன்கள் ஏற்படும். சிறிதளவு மனையில் மண்ணை எடுத்து நீரை சேர்த்து பிசைந்து அப்படியே வைத்துவிட வேண்டும். மறுநாள் அந்த மண் நுரைத்து போயிருந்தால் அங்கு வீடு கட்டுபவர்களுக்கு செல்வம் சேரும். மனையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் தாழ்ந்தும் இருக்க வேண்டும். அதேபோல் மனையின் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் உயர்ந்து அமைய வேண்டும். இத்தகைய மனிதனின் வீடு கட்டி வாழ்பவர்கள் சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ்கிறார்கள், சிறப்போடும் வாழ்கிறார்கள். மனையின் மண்ணினில் கட்டெரும்புகள் காணப்பட்டால் அல்லது எறும்பு புத்துக்கள் காணப்பட்டாலும் அங்கு கட்டப்படும் கட்டிடத்தின் ஆயுள் குறைவு. மனையை தோண்டும் போது எறும்புகள் காணப்பட்டால் வீடு கட்டுபவர்களின் வாழ்க்கை சிரமமாக அமையும். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு நீதிமன்றம் வரை செல்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணும். மனை தோண்டும் போது மட்டும் மாட்டுக்கொம்பு காணப்பட்டால் அந்த மனையில் வீடு கட்டி வாழ்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மனிதனில் பசுமாடு மேய்த்து கொண்டிருந்தால் அந்த மனிதனில் வீடு கட்டுவோருக்கு செல்வ நிலை உயர்ந்து சிறப்பாக அமையும். வீடு கட்டும் மனையினில் ஒரு சதுரடி குழி தோண்டி அதில் உள்ள மண்ணை வெளியே எடுக்க வேண்டும். பிறகு ஒரு நாள் விட்டு அந்த மண்ணை அந்த குழியில் போட்டு நிரப்பி பார்க்க வேண்டும். குழி மூடப்பட்ட பிறகும் மண் மீதியானால் அங்கு வீடு கட்டி வாழ்ந்தால் பொருளாதாரத்தில்
வசதியும் வாழ்வும் சிறப்பாக காணப்படும். வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். குழி மூடப்பட்ட பின் மண் மீதியாகவில்லை என்றால் தேவைக்கு போதிய அளவில் பணம் கிடைக்கும். குழியை மூடுவதற்கு மண் போரவில்லை என்றால் வீடு கட்டி வாழ்பவர்களுக்கு பொருளாதார நிலைமை மிக மிக சிரமமாக இருக்கும், அல்லது அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை தானாக வந்து சேரும். 2 மனைகளுக்கு நடுவில் அமைய சிறிய மனையை வாங்கக்கூடாது. அதனால் வாழ்பவர்கள் பொருளாதார சிரமங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். மனைக்கு கிழக்கில் குப்பை தொட்டி அமையக்கூடாது. அதுபோன்று கழிவுநீர் கால்வாயும் அமையக்கூடாது. அதனால் பொருளாதார சிரமங்கள் ஏற்படும். அதுபோன்று டிரான்ஸ்ஃபார்மர்களும் அமையக்கூடாது. அடுத்த வீட்டிலிருந்து கழிவுநீர் நம் வீட்டிற்கு வாங்கப்போகும் மனைக்கு வடக்கு அல்லது கிழக்கிலேயோ வரக்கூடாது. அந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஈரப்பசை இல்லாமல் மனையானது வெறுமனே முச்செடிகள் கள்ளிச்செடிகள் அமைந்தவாறு இருந்தால் மனையின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. சுடுகாட்டுக்கு இடுகாட்டுக்கு குறைந்தபட்சம் 100 அடி தூரமாவது நாம் வீடு கட்டும் மனை தள்ளி இருக்க வேண்டும். வடகிழக்கு பகுதியில் மனையானது சிறிதளவு வளர்ந்திருந்தால் மனையின் வாழ்வோர் செல்வம் மற்றும் புகழினை பெறுகிறார்கள். மனையானது தென்மேற்கு பகுதியானது வளர்ந்திருந்தால் மனையில் வாழ்வோர்கள் மன அமைதி இல்லாமல் பெண்களுக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படுகிறது, வீண் செலவுகளும் ஏற்படுகிறது. மனைக்கு அருகாமையில் சன்னியாசிகள் மடம், முதியோர் இல்லம் இருக்கக்கூடாது. அப்படி அமைந்தால் மனையில் வாழ்வோருடைய வாழ்க்கை திருப்திகரமாக அமைவதில்லை. மனைக்கு வெகு அருகாமையில் இறைச்சி கடை, மீன் கடை அமையக்கூடாது. அப்படி அமைந்தால் அந்த மனையினில் வாழ்வோர் ஆயுள் குறைவும் உடல்நலக்குறைவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடிக்கடி. வங்கிகளுக்கு அருகாமையில் வாழ்பவர்கள் வாழ்க்கையில் தோல்வியை தழுவக்கூடும். பொருளாதார வசதிகள் குறைந்து குறைந்து கொண்டே வரும். மதுக்கடை, சூதாட்ட விடுதி அருகில் வீடு கட்டி வாழ்பவர்கள் முன்னேற்றங்களை காண்பது என்பது மிகவும் அரிது. வீட்டினில் எல்லா பக்கங்களிலும் சூரிய வெளிச்சம், காற்றோட்டம் வரும்படியான மனையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பக்கத்து வீடு நம் வீட்டிற்கு வரும் காற்று வெளிச்சத்தை தடுக்குமாறி அமையக்கூடாது. தென்கிழக்கு பகுதியினில், தெற்கு அல்லது கிழக்கு பகுதியினில் வளர்ந்திருந்தால் உடல்நல கோளாறுகளும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளும் சண்டை சச்சரவுகள் குழப்பங்களும் ஏற்படும். வீட்டிற்கு எதிரில் சாக்கடை நீர், சேறு சகதி சேர்ந்து காணப்பட்டால் அந்த வீட்டில் உள்ளோரை தரித்தனம் பிடித்து கொண்டு பலமான சங்கடங்களை உருவாக்கும். வீட்டு மனைக்கு தென்மேற்கு மூலையினில் 4 சந்து சேரும்படி அமையக்கூடாது. அப்படி அமைந்தால் வீட்டில் தேவையில்லாத புதிய உறவுகள் மூலம் சங்கடங்களும் சிரமங்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு மேற்கும் கிழக்கும் தாழ்ந்து இருப்பவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு அதிகமாக உருவாகிறது. மேற்கில் பலமான இறக்கமும் அல்லது பள்ளமும் அல்லது கிணறும் இருக்கும் பட்சத்திலும் மற்றும் தெற்கிலும் பலமான பள்ளமும் கிணறும் அமையும் பட்சத்தில் உறவுகளில் அல்லது வீட்டில் உள்ளவர்கள் யாராவது ஒருத்தர் திடீரென்று பலமான நோய்க்காலாவதோ அல்லது இறப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உண்டு பண்ணிவிடுகிறது. இப்படி மேற்பட்ட நிறைய தகவல்கள் இருக்கிறது. இன்னும் எண்ணற்ற தகவல்கள் இருக்கிறது. அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்கள் இது. அனைத்து தகவல்களும் நடைமுறையில் இந்த அமைப்பில் இருந்தவர்கள் இந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து அனுபவபூர்வமான தகவல்களை மட்டுமே உங்களுக்கு கருத்துக்களாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவல்கள் தேவைப்படலாம் என்ற எண்ணத்தோடு பகிருங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.